அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு டேஸ்ட் மை ஃபுட். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பிரெட்டை வச்சு சூப்பரான ஒரு சாண்ட்விச் எப்படி செய்யலாம்னு பார்க்க போறோம். அதுவும் வீட்ல இருக்கிற சிம்பிள் இன்கிரீடியன்ஸை வச்சு ரிச்சான டேஸ்ட்ல ஹெல்த்தியான ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு சாண்ட்விச்சை நம்ம பார்க்க போறோம். கண்டிப்பா இது பெரியவங்க குட்டீஸ் வரைக்கும் ஒரு ஃபேவரட்டான ஸ்நாக்ஸ் ரெசிபியா இருக்கும். அது எப்படி செய்யலாம் இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த சாண்ட்விச்சுக்காக இன்னைக்கு நான் ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். கூடவே ஒரு வெங்காயம், ஒரு துண்டு இஞ்சி இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ப்ளஸ் அது கூட ஒரு கேரட் துருவி எடுத்து வச்சிருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி. இது எல்லாத்தையும் இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இதுக்கு நம்ம கேரட் ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. வெறும் வெங்காயம் கூட போட்டால் போதும். நான் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கட்டுமே சொல்லிட்டு கேரட்டை சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் இந்த கடலை மாவு கூட சேர்த்துட்டு, இது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் நான் சேர்க்குறேன். கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள். இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு. இது எல்லாத்தையும் இதில் போட்டுட்டு, இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க ஃபஸ்ட்டு. இதோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிங்க. மிக்ஸ் பண்ணி வச்ச பேட்டர்லேருந்து கொஞ்சமாக எடுத்துகிட்டு உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு தட்டு இருக்கும்ல, அந்த தட்டில் இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி ஊற்றிக்கிங்க. இதுக்கு நீங்கள் எந்த பிரெட் ஸ்லைசஸ் வேணாலும் யூஸ் பண்ணலாம். வீட் பிரெட் கூட யூஸ் பண்ணலாம், நல்லா தான் இருக்கும். இந்த பிரெட்லேருந்து நான் ஒரு ஸ்லைஸை எடுத்துகிட்டு நம்ம ஊற்றி வச்சுருக்கோம்ல அந்த பேட்டர் அந்த பிளேட்டில் இதில் போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ப்ரெஸ் பண்ணி எடுத்ததை கொஞ்சம் லைட்டாக மெதுவாக இப்படி எடுத்தால் உங்களுக்கு தெரியும். பாட்டமில் பாருங்கள் ஃபுல்லாக நல்லா ஸ்டிக் ஆகிடுச்சு இந்த பேட்டரு. இப்போ நான் ஒரு தோசைக்கல்லில் கொஞ்சமாக எண்ணெய் போட்டு க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதில் இந்த பிரெட் ஸ்லைசஸை போட்டுக்கலாம். அதுக்கு மேலேயும் அந்த பேட்டரியிலேருந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு ஃபுல்லாக அப்படி கவர் பண்ணுற மாதிரி ஃபுல்லாக இது ஃபில் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி எல்லாம் ஃபில் பண்ணிட்ட பிறகு இதில் நம்ம பட்டர் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா நெய் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா நம்ம நார்மல் குக்கிங் ஆயில் கூட யூஸ் பண்ணலாம். உங்கள் சாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. நான் இன்றைக்கி நெய் தான் யூஸ் பண்ணுறேன். நெய்யை போட்டு நான் இதோட ஃபுல் சைடும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி பார்த்துக்குங்க. இது போட்டுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கிங்க. ஒன் சைட் நல்லா குக் ஆன உடனே நம்ம இன்னொரு சைடில் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். ஃப்ளேம் லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிடாதீங்க, அப்புறம் தீஞ்ச மாதிரி ஆகிடும். ஸோ லோ டு மீடியம் வச்சா கரெக்டாக இருக்கும். இப்போ ஒன் சைட் நல்லா குக் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நான் இன்னொரு சைட் திருப்பி போட்டுட்டேன். இப்போ இந்த 2 சைடும் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை வேறு ஒரு பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதே மாதிரி பேலன்ஸ் இருக்க எல்லாத்தையும் நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளவுதான். இப்போ நம்ம பிரெட் சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியாக நம்ம இதை ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ரொம்பலாம் டைம் எடுக்காது. சேம் டைம் இதுக்கு நிறைய பொருளும் தேவைப்படாது. ஜஸ்ட்டு நம்மக்கிட்ட பிரெட் ஸ்லைசஸ் வேணும், அது இருந்தால் போதும். நார்மலாக எல்லார் வீட்லேயும் இருக்கதான் இந்த கடலை மாவு, வெங்காயம், கேரட் எல்லாம். அதை வச்சு ரொம்ப ஈஸியாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம். கம்மியான பொருளில் ரிச்சான டேஸ்ட்டில் ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ரெசிபி தான் இந்த பிரெட் சாண்ட்விச். இதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதா இருந்தால் கொஞ்சம் நிறைய அமௌண்ட்லேயே பண்ணி வச்சுக்கிங்க. கம்மியாக பண்ணாதீங்க. ஏன்னா கண்டிப்பாக பத்தவே பத்தாது. ஏன்னா இதோட டேஸ்ட் அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக நல்லாயிருக்கும். ஸோ கொஞ்சம் நிறைய அமௌண்ட்லேயே இதை பண்ணி வச்சுக்கிங்க. நெக்ஸ்ட் டைம் பிரெட் வாங்கினா இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.